எந்த ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ரூல் ஆஃப் 72 அப்படின்ற விதியை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ரூலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, இதை பாருப்பா, நான் இப்போ 1,00,000 பணம் போடுறேன். இந்த 1,00,000 பணம் எப்ப டபுள் ஆகும், எப்ப 2,00,000 ஆகும், அதை சொல்லுங்க இப்படின்றதான் நம்ம எல்லாருமே கேட்போம். உண்மையிலே இந்த கேள்வியை நம்ம மத்தவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இது எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் 72 அப்படின்ற நம்பரை வச்சு நம்மளே ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மட்டும் நம்மளோட பணத்தை போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 உங்க அக்கௌண்ட்ல அப்படியே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பணம் டபுள் ஆறதுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகும். இதை சொல்லும்போது அதை எப்படி 18 வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு தான் நம்ம 72 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்றோம். இப்ப நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு வெறும் 4% தான் வட்டி கிடைக்கும். ஸோ இந்த வட்டியை நம்ம 72 கூட டிவைட் பண்ணணும். 72 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 18 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். இப்ப இது மூலமா தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டோம் அப்படின்னா இது டபுள் ஆறதுக்கு 18 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இதே உங்களோட பணத்தை நீங்க பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பணம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துலயே டபுள் ஆயிரும். ஏன்னா பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வட்டி அதிகமா தராங்க. ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 7% வரைக்கும் வட்டி கிடைக்குது. நீங்க 72 அப்படின்ற நம்பரை 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் சம்திங் வரும். அதனால நீங்க பிக்ஸ்டு டெபாசிட்ல 1,00,000 போட்டீங்க அப்படின்னா அது 10 வருஷத்துல கண்டிப்பா 2 லட்சம் ஆயிரும். அதனாலதான் நிறைய பேர் பிக்ஸ்டு டெபாசிட்ல இந்த மாதிரி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா நான் போடுற 1,00,000 பணம் டபுள் ஆறதுக்கு 10 வருஷம் ஆகுமா? 10 வருஷத்துக்குள்ள நான் போடுற பணம் டபுள் ஆற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். இதுக்காண்டி தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு இது மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால நம்ம போடுற பணம் வேகமாவே டபுள் ஆயிரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 12%ல இருந்து 18% வரைக்கும் வட்டி கிடைக்குது. ஸோ நம்ம 12% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 72 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 6 தான் வருது. அதாவது நம்ம 6 வருஷத்துல நம்ம போற பணம் டபுள் ஆயிரும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 1,00,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன வருஷம் ஆகுது? 2024. 2030ல நீங்க போடுற பணம் டபுள் ஆகி 2,00,000 ஆயிரும். அந்த 2,00,000 அப்படியே நீங்க எடுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப 2036ல அந்த 2,00,000 அப்படியே 4,00,000 ஆயிரும். கிட்டத்தட்ட 12 வருஷத்துல நீங்க போட்ட பணம் 4 மடங்கு ஆகுது. இதே நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இந்த பணத்தை அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பணம் டபுள் ஆறதுக்கே 18 வருஷம் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆனா பொதுவா இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். ரிஸ்க் அதிகமா இருக்க மாதிரி ரிட்டர்னும் நம்ம லாங் டேர்மா போட்டோம் அப்படின்னா ரிட்டர்னும் அதிகமா கிடைக்கும். அதனாலதான் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த 72 அப்படின்ற நம்பரை வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருஷத்துல டபுள் ஆகுது அப்படின்றத மட்டும் கணக்கு பண்ணாம நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றதை நம்ம கனெக்ட் பண்ணலாங்க. இப்ப ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2010ல 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் 2020ல அதோட வேல்யூ 10 லட்சத்துல இருந்து 20 லட்ச ரூபா ஆகுது. அவங்க சொல்லிக்குவாங்க, பாத்தீங்களா 10 வருஷத்துல என்னோட இடத்தோட வேல்யூ டபுள் ஆயிருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது மூலமா எவ்வளவு வட்டி கிடைக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துல அந்த அசட் டபுள் ஆயிருக்கு? 10 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. அப்ப இந்த 72 நம்பர் கூட இந்த 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வெறும் 7.2 இன்ட்ரெஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பிக்ஸ்டு டெபாசிட்ல நம்ம போட்டு எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கோ அதே ஒரு விஷயம் தான் இந்த அசட்லயும் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூல் ஆஃப் 72 அப்படின்ற ரூலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.